ஹலோ குழந்தைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாட்டி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். கேட்டுட்டு ஜாலியா இருங்க. ஒரு அடர்ந்த பசுமையான காடு. அந்த காட்டுல யானையும் குரங்கும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். குரங்கு மிகவும் சுறுசுறுப்பானது, வேகமானதும் கூட. எது நடந்தாலும் விரைவாக செயல்படும். அதனால குரங்குக்கு அதிகமாகவே கர்வம் இருந்தது. யானை பலமானதாக இருந்தாலும் கூட அதனால் மற்ற செயல்களில் மெதுவாகவே செயல்படும். ஒரு நாள் ஒரு பயணத்தில் இருவரும் காட்டின் வழியே சென்றனர். அப்படி செல்லும் வழியில் இருவருக்கும் மிகவும் பசி எடுத்தது. ஆனால் அந்த காலம் பனிக்காலம் என்பதால் உணவு கிடைப்பது கடினம். அதனால் இருவரும் பல மரங்களை தேடி காட்டின் வழியே சென்று கொண்டு இருந்தன. கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் ஒரு பழமரம் தென்பட்டது. அந்த பழமரத்தை பார்த்தவுடன் குரங்குக்கு ஒரே ஆனந்தம். வேகமாக சென்று மரத்தின் மீது ஏறி பழங்களை பறித்து சாப்பிட ஆரம்பித்தது. யானை வருவதற்குள் குரங்கு பாதி பழங்களையே சாப்பிட்டு முடித்துவிட்டது. யானையை பார்த்து குரங்கு கிண்டலாக, யானையே பாத்தியா, நான் எவ்வளோ பழங்களை சாப்பிட்டு முடித்து விட்டேன், நீ இன்னும் மெதுவாக நடந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்று கூறியது. ஆனால் குரங்கோ மரத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள பழங்களை மட்டுமே சாப்பிட முடிந்தது. அதனால் உச்சியில் இருந்த பழங்களை சாப்பிட முடியவில்லை. ஆனால் யானையோ நிதானமாக செயல்பட்டது. மரத்தின் உச்சியில் இருந்த பழங்களை தன் தும்பிக்கையினால் இழுத்து பழங்களை பறித்து சாப்பிட்டது. குரங்கோ அதனை கண்டு, பரவாயில்ல, நீ என்னை விட அதிகமான பழங்களை பறித்து விட்டாயே என்று கூறியது. அதற்கு யானையோ சிரித்துக்கொண்டே, ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கென பலமும் பலவீனமும் இருக்கின்றன. சில செயல்களை வைத்து மட்டுமே அவர்களுக்கு திறமை இல்லை என்று முடிவெடுக்க கூடாது என்று அறிவுரை கூறியது. குரங்கு தன் தவறை உணர்ந்து, இனிமேல் நான் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பேன் என்று கூறியது. இதிலிருந்து நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க குழந்தைங்களா? வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பது மட்டும் முக்கியம் இல்லை. ஒரு செயலை செய்யும் போது அதில் பொறுமையும் நிதானமும் தேவைப்படும். அது மூலமாகவே வெற்றி காண முடியும். சரி குழந்தைகளா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு ஸ்டோரியில் சந்திப்போம். பாய்.